நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியா எழுதுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். அல்லேலூயா. நாட்கள் சொல்லுங்க, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். எப்ப எழுதினார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. அல்லேலூயா. கிபி 100 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த 100 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, அப்பயே சொல்லிட்டாரு நாட்கள் எப்படி இருக்கா, பொல்லாதவைகளா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதியிருக்கார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். இந்த பூமியில கர்த்தர் ஆதாமை படைத்து அவன் பாவத்திற்குள்ளாகி அடிமைத்தனத்திற்குள்ளாகி கர்த்தரை விட்டு பிரிந்த பொழுது மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது அறிந்த பின்பு ஆண்டவருடைய நாட்களை எவ்வளவாய் குறுக்கினாரா, மனுஷனுடைய நாட்கள் 120 வருடம். அவன் வாழ போகிறது 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பண்றாரு 120. இன்னைக்கு யாருமே 120 வருஷம் எல்லாம் வாழ்றது இல்லை. ஒரு சில நாடுகள்ல, இப்ப ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95-100 வயசு வரைக்கும் என்ன பண்றாங்க, டச் பண்றாங்க. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்களுடைய கல்ச்சர், அவருடைய ஹேபிட் இதெல்லாம் என்ன பண்ணுது. ஆனா இந்திய தேசத்தினுடைய சராசரி ஆயுட்காலம் என்ன அப்படின்னா 60. இந்திய தேசத்துல சராசரி ஆயுட்காலம் 60. ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், வேதத்துல சொன்ன வாக்குத்தத்தம் 70, பலத்தின் மிகுதினால் 80. அதை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. அப்போ காலம் என்ன பண்ணுது, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் காலம் என்ன பண்ணுது, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாத நாட்களில இந்த காலங்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் நீங்கள் என்ன பண்ணுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதி வைக்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் கொஞ்சம். ஆமென் சொல்லுங்களேன். பிசாச குறிச்சு வேதம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் இறங்கினபடினால அவன் என்ன பண்ணுவானா, பயங்கர உபத்திரவத்தை பூமியில செய்வானா. பிசாசுக்கு தெரியும் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் தான் இந்த பூமியில இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்போ நமக்கு ஆண்டவர் பண்ணிருக்கிறாரு, இந்த பூமியில ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. 120 வருஷம் நம்ம கணக்கு பண்ணா கூட வச்சுங்களேன், இன்னும் நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோம், இருக்கிறது இந்த கொஞ்ச கால கடைசி காலத்துல நம்ம வந்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும். நம்ம எங்க இருக்கோம், கடைசி நாட்களில வந்து இருக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்களை நீங்க கேள்விப்படுவீங்க, பூமி எதிர்ச்சிகளை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்கள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 24:6 வாசிங்களேன். யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், எச்சரிக்கையா இருங்கள், சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும். பாருங்களேன், இப்ப இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனம் 100% நம்முடைய இந்த நிகழ்காலத்துல நாம் வாழ்கிற இந்த நாட்களில நிறைவேறி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. கடைசி நாட்களில இது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமா சொல்ல, எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, கடைசி நாட்கள்ல சம்பவிக்கும் யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகுமா, அங்கங்கே பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகுமா. வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி, நீ இந்த இனம் நான் எந்த இனம், நீ கருப்பா நான் வெள்ளை, ஆமென் சொல்லுங்களேன், நீ தாழ்த்தப்பட்டவன் நான் உயர்ந்தவன். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், நான் தான் வல்லரசு. இன்னொரு நாடு சொல்லு, நான் தாண்டா உலகத்தோட வல்லரசு அப்படின்னு. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். கொள்ளை நோயை நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டே வரோம். திடீர்னு கொரோனான்றாங்க, திடீர்னு எபோலான்றாங்க, வாயில வராத பல வார்த்தைகள்ல நோய்கள் என்ன பண்ணுது, டெய்லி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் புதுசா மாடல் வர மாதிரி நோயில ஒரு மாடல் என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. இல்லையா? கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் என்று சொன்னால் விலைவாசி, இன்றைக்கு விலைவாசி கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு. ஒரு பொருள் நம்ம வாங்குறதுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணணும். அப்ப பொருட்கள் இல்ல, பொருட்கள் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால விலைவாசி என்ன ஆகுது, உயர்ந்துகிட்டே போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி நாட்களிலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம்.
அல்லேலூயா. அப்போ இங்க காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த உலகத்தின் நாட்கள் ரொம்ப நெருங்கி விட்டது. அதுல நீங்களும் நானும் வாழுற நாள் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் வாழ்றோம். நம்ம பெருசா அப்படியே நம்ம இன்னைக்கு நினைக்கும் போது நினைப்போம், கோடி கோடியான ஆண்டுகள் நான் வாழ போறேன் அப்படின்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. காற்றின் என்ன பண்றான், வெளியில் புஷ்பத்தை போல் பூக்குறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிடுச்சு. அது இருந்த இடமும் அதை அறியாது. எத்தனையோ பேர் நம்ம கூட வாழ்ந்திருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களை பத்தி நம்ம நினைக்கிறோம். நம்ம நாட்கள் ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம பிரயாசப்பட்டு தான் இருக்கோம், நம்ம சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம், சாப்பிட்டு தான் இருக்கோம். இதே காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். அல்லேலூயா. இதே போலதான் நாம நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், நடைபெறும். அப்போ எப்போ ஒரு மனிதன் மரிப்பான் என்று தெரியாது, எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கை முடியும் என்று தெரியாது, உலகத்தினுடைய முடிவு எப்பொழுது என்று தெரியாது, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலான்றதுதான் இன்னைக்கு நிதர்சனம். நம்ம வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். நீங்க மனசுல வச்சுக்கணும், நம்ம வாழ போறது எவ்வளவு நாள், கொஞ்ச நாட்கள். 120 வருஷம் கணக்கு பண்ணாலே, ஆண்டவர் அனுமதித்த அந்த ஆயுசுனால கணக்கு பண்ணாலே நம்ம வாழ போறது ரொம்ப ரொம்ப சொற்ப நாட்கள். அப்போ இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் காலத்தை என்ன பண்ணணுமா, பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டுமா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். யூஸ் பண்ணிக்கங்க இந்த நாட்டை, நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ஏன் இங்க யூஸ் பண்ணிக்க சொல்றாரு அப்படின்னா, பரலோகத்துக்கு போனா உன்னால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. பரலோகத்துக்கு போனா உன்னால யார் இடத்துல அன்பு காட்டணும்னு அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு போனா யாருக்கும் நீ நன்மை செய்யணுன்ற அவசியம் இல்லை. பரலோகத்துக்கு போனா நீ உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அங்க எல்லாமே தேவ தூதர்களை போல இருப்போமா, அப்படிதான் வசனம் சொல்லுது. அங்க எப்படி இருப்போம், தேவ தூதர்களை போல இருப்போம். அங்க போயிட்டு நீ ஒருத்தனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கஷ்டத்துல நீ உதவி செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. அங்க போய் நீ ஆறுதலா 4 வார்த்தை பேசணுன்ற அவசியம் இல்லை. அப்ப இந்த பூமியில வாழுகிற நாட்களில நாம் இவைகளை செய்ய வேண்டும். ஆகவே நம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா. எடுத்து வாசிங்க அதே சம்பவத்தை லூக்கா எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. பாருங்களேன், ஏன் காலம் பொல்லாததா இருக்குன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். அல்லேலூயா. எப்போ நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்தது, நோவாவுடைய நாட்கள் என்ன நடந்தது, எப்போ இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, மழை வரப்போது மனம் திரும்பு. ஒரே சுவிசேஷம் தான், மழை வரப்போது மனம் திரும்பு, மழை வரப்போது மனம் திரும்பு, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பு, மழை வந்து மூழ்கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நோவாவின் நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்களாம், ஏளனமா பேசினாங்களாம். சொல்ற போடாப்போ மழையை பார்த்ததா இவன் பெரிய மழை, என்னடா மழை அது, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய மழையா, இது வானத்திலிருந்து தண்ணி வருமா, வானத்திலிருந்து தண்ணி வருமா, இது வரைக்கும் பார்த்திருக்கிறோமா வானத்திலிருந்து தண்ணி வந்ததை, அன்னைக்கு அவங்க பார்த்ததே இல்லை, வானத்திலிருந்து தண்ணி வந்ததே இல்லை. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி புல் பூண்டை நனைத்து ஆகாரத்தை கொடுத்து வந்தது. அப்போ அங்க வாழ்ந்த ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மழை வருன்றது தெரியவே தெரியாது. இப்போ நோவா முதல் முறை சொல்றாரு, வானத்திலிருந்து கர்த்தர் மழையை கொடுக்க போகிறார், நான் பேழையை கட்டுறேன், நீ மனம் திரும்ப, உள்ள வந்து என்ன பண்ணு, ஏறிக்கொண்டு. ஆனா அவன் என்ன பண்ணா, அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை, அவனுக்கு அதை பத்தின எண்ணமும் இல்லை, அதை பத்தின யோசனையும் இல்லை. பெண் கொண்டு பெண் எடுத்து சந்தோஷமாய் சுகபோகமாய் தான் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு, தனக்கு உண்டான யாவையும் நான் நல்லா வச்சு சொல்லி இப்படியே வாழ்ந்துட்டு தவிர கொஞ்சம் கூட மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள் இல்லாது இருந்தது. அல்லேலூயா. வன்முறைகள் அதிகமானது, பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமானது, மற்றவங்கள மேல இருக்கிற வன்மம் அதிகமானது. அவன் தன் சுய இஷ்டம் போல சுய வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நோவாவின் நாட்கள்ல எப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வசனத்துல எழுதி வச்சிருக்காங்க. நீங்க கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்கு போனீங்க அப்படின்னா வாசல்ல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னா, தனக்காக இல்ல, யாரோ வழிபோக்கம் போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இலை பாரிட்டு போகட்டும் அப்படின்றதுக்காக வாசல் என்ன பண்ணாங்க, திண்ணை கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்கு திண்ணை கட்டி வச்சாங்க, யாரோ ஒருவனுக்காக. நீ ரோட்ல போனா வலுக்கட்டாயமா கூட்டு வந்த, ஐயா என் வீட்டுல சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இல்லையா, என் வீட்டுல என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்கய்யா. ஏன்னா யாரோ விருந்தாளியை கவனிச்சா தேவதூதனை கவனிச்சதா அந்த ஒரு எண்ணம் இருந்தது. அவ்வளவு மனிதர்களை நேசித்தார்கள், அவ்வளவு அன்பு பெருகி இருந்தது. நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தண்ணியே கேட்டா கூட சென்னையில தண்ணி கேட்டனா போய் வாட்டர் பாட்டில் 20 ரூபா வாங்கி குடின்னு சொல்ற நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அன்பு எந்த அளவுக்கு தனிந்து இருக்குன்றது நீங்க புரிஞ்சுக்கணும்.
நோவாவுடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. தான் உண்டு, தான் வாழ்க்கை உண்டு, என் வேலை உண்டு, என் சொத்து உண்டு, நான் சம்பாதிக்கணும், நான் ஓடணும், நான் பெரிய ஆளாகணும், நான் உழைக்கணும், நான் கஷ்டப்படணும், என் குடும்பத்தை நான் நல்லா வச்சுக்கணும், என் பிள்ளைங்களுக்கு என் பேரம்பேத்திகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். இப்படியே தனக்கான சுயநலமிக்க ஒரு கூட்டத்தின் நடுவே இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதினால். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளான. இன்னைக்கு மனுஷன் சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். சுயநலத்தின் உருவம் யாருன்னு கேட்டா மனுஷன் தான். ஒரு காக்கா கூட என்ன பண்ணும், தனக்கு கிடைச்ச இறைய கூப்பிட்டு பங்கிட்டு சாப்பிடுது. ஆனா மனுஷன் அப்படி வாழல. தான் வாழ்ந்தா எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு கோடி வேணும்னு சொல்லி நினைக்கிறானே தவிர அடுத்தவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணம், அந்த அன்போ இன்னைக்கு என்ன இல்ல, மனுஷகிட்ட இல்ல. நாட்கள் பொல்லாதவைகள். நம் வாழ்கிற நாட்கள் பொல்லாதவைகள். மனுஷகுமாரன் வருவதற்கு நாட்கள் ஆயத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். அப்படியே நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் முதல் ஜனங்கள் புசித்து குடித்தவர்கள. நல்லா சமைக்கிறான், நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குறான், எழுந்திருக்கிறான். நோவா பேழைக்குள்ள போய் ஆண்டவர் கதவை சாத்துற வரைக்கும் இவன் லைஃப் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் கூட உணர்வடையில. நோவா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? கிட்டத்தட்ட 900 வருஷம் வாழ்ந்துட்டாரு. அவ்வளவு நாலு பிரசங்கம் பண்ணி கூட இவன் என்ன பண்ணல, மனம் திரும்பவே இல்லை. கடைசியா நோவாவை ஆண்டவர் உள்ள தள்ளி கதவை பூட்டுற வரைக்கும் இவன் இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிவிக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார், மேகத்தின் மேல வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வரப்போகிறார். மனம் திரும்பி அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு ஆயத்தமாக இயேசு வரப்போறாராம். அவரு 2000 வருஷமா சொல்லுகிறாரு, வரன்னு சொல்லிட்டு. எங்க வந்தாரு அப்படின்ற கேள்வி கேட்கிறவர்கள் அநேகர் இன்றும் உண்டு. அல்லேலூயா. ஏளனமாய் பேசுகிறவர்கள், அவமானப்படுத்துவர்கள் இன்றும் உண்டு. அவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்ண நோவாவை ஜனங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. இத்தனை ஆண்டு காலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது, சுவிசேஷத்தை ஜனங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அல்லேலூயா. வாசிங்க. ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். அதான திருமணம் பண்ணிப்பாங்க, பெண் எடுப்பாங்க, பெண் கொடுப்பாங்க. நல்லா அவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஜல பிரளயம் வந்து ஒரு செகண்ட்ல நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒரு ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் ஒரே நேரத்துல வாரிட்டு போயிடுச்சான். அல்லேலூயா. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, சேர்த்து வச்ச சொத்து, இவனுடைய சுகம், இவனுடைய இன்பம், இவனுடைய துன்பம், இவனுடைய குடும்பம், இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய பேர பேத்தி, புள்ள குட்டி, எதுவுமே இல்ல. ஒரு செகண்ட் எல்லாமே ஆண்டவர் பண்ணிட்டாரு, மொத்தமா முடிஞ்சு போச்சு. அப்படிதான் இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி, கடைசி நாட்களில நாம் வந்து இருக்கிறோம். எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னுதான். உங்கள் நாட்கள் ரொம்ப கொஞ்சம், அதுவும் பொல்லாத நாட்கள். உங்க நாட்கள் ரொம்ப கொஞ்சம், அதுவும் பொல்லாத நாட்கள். சின்ன பிள்ளைங்களை என்ன பண்றாங்க, ஒரு வன்கொடுமைக்குள்ள ஆளாக்குறாங்க, சின்ன குழந்தைங்களை. இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட வக்ரம் என்ன ஆயிடுச்சு, மனுஷனுக்குள்ள வெளிப்பட்டுடுச்சு. அன்பு இல்லாததுனாலதான் இதெல்லாம் வெளிப்படுது. அவனுக்குள்ள அன்பு இல்லாததுனால இந்த காரியம் என்ன பண்ணுது, வெளியுது. இன்னைக்கு செய்தி, ஒரு டிவி நியூஸ் வச்சு அப்படின்னா காதால கேட்க முடியல, அவ்வளவு செய்தி. எல்லா செய்தியும் பார்த்தா ரொம்ப கடினமா வேதனைக்குரிய ஒரு செய்தியை தான் நம்மளால கேட்க முடியும். ஒரு நல்ல விஷயம் நாட்டுல நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. செய்தி திறந்தா அவ்வளவுதான், டிவி போட்டா செய்திக்கு உட்காந்துனா அவ்வளவுதான். எல்லாம் இங்க கொலை, இங்க வெட்டு, இந்த இடத்துல திருடு, இங்க போதை, இங்க கஞ்சா, இங்க வன்புணர்வு, ஏதோ ஒண்ணு துன்மார்க்கமும் ஒரு துன்பமான விஷயங்கள் தான் பூமியில நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகள். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள். வாசிங்க. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் என்ன பண்ணுமா, நடக்குமா. அல்லேலூயா. லோத்துடைய நாட்கள் என்ன நடந்தது தெரியுங்களா? லோத்துடைய நாட்களில மனிதன் ஆண் புணர்ச்சிக்காரனா இருந்தானா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த தேசத்துல மனுஷன் ஆணோடு ஆண் திருமணம் செய்து கொள்வார்கள். ஆணுக்கு ஆண் தான் அந்த திருமணமே. கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பு அது பரலோகத்தை எட்டினது என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி சொல்லுவாரு. இந்த சோதமுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது, நான் அவளை அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாம் சொல்லுவாரு, அவளை அழிக்க போறேன். ஆணோடு ஆண் பாருங்க, கொஞ்ச நாட்கள் அந்த மாதிரிலாம் எல்லா அரசாங்கமும் அதுக்கு தடை செஞ்சிருக்கு. ஆணோடு ஆண் திருமணம் என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று, குற்றம், சிறை தண்டனை. ஆணோட ஆண் என்ன பண்ண முடியாது, துணிகரமா திருமணம் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லா நாடும் வாசலை திறந்து விட்டுருச்சு. நீ எப்படியா வாழ்ந்துக்கோ, நீ யாரோட கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னைக்கு வானவில் ஒரு அமைப்பு வந்துருச்சு. அங்கங்க என்ன பண்றாங்க,
தன்னுடைய சமூகத்து ஜனங்களை கூட்டி சேர்த்து எப்படி வேணாலும் வாழலாம், வாடா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என்னுடைய உணர்வு இது, என்னுடைய வாழ்க்கை இது, என்ன நீ எப்படி என் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி தலையிடலாம், என்னுடைய உணர்வுல நீ எப்படி தலையிடலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது இஷ்டம் போல வாழ்றாங்க. அல்லேலூயா. வேதத்தில் மறுக்கப்பட்ட ஒன்று, இன்றைக்கு சோதோமின் நாட்களில் நடந்த ஒன்று மனுஷகுமாரன் வரும் நாட்களில் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்தியாவிலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 வானவில் ப்ரோக்ராம் நடத்திட்டாங்க. எப்படி வேணாலும் வாழலாம். யானால் கல்யாணம் முடிக்க, பொண்ணு கல்யாணம் முடிக்க, லெஸ்பியனா இருந்துக்கோ, கேவா இருந்துக்கோ, டிரான்ஸ்ஜெண்டரா இருந்துக்கோ, எல்ஜிபிடிக்கோ, என்ன வேணா இருந்துக்கோ, எப்படி வேணாலும் வாழலாம்ப்பா. கவர்மெண்ட் அலோ பண்ணிடுச்சு. நீ யாராலும் தாலி கட்டிட்டு வாழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. 18 வயசு ஆனா போதும். அப்போ இந்த சட்ட பிரகாரமாய் அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல தடையா இருந்த ஒன்று இன்னைக்கு சட்டமே அனுமதிச்சு என்ன பண்ணிடுச்சு, ஒவ்வொரு நாடை பட்சி பிடிச்சு இப்ப எல்லா நாடுலையும் எல்ஜிபிடிக்யூ என்ன பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன், அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இது தோன்று முதல் தெரியணும், மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நெருங்கி விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நெருங்கி விட்டது. ரொம்ப சீக்கிரத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல ஒரு மழை வரும். இல்லையா? நம்ம நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல ஒரு அக்கினி பெய்யும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு என்று சகோதரி சகோதரியே, நம்ம எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நோவாவுடைய நாட்கள் வாழ்ந்தது போலவே பெண் கொண்டு பெண் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு உண்டு உறங்கி நான் போல என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி இல்லையா? கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு நாம் மனம் திரும்பி அந்த பேழைக்குள் நான் வந்து சேருவதை நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. நோவாவுடைய பேழை என்பது சபை. நோவாவுடைய பேழை என்பது சபை. அன்றைக்கு நோவா பேழையை கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை கொடுத்திருக்கிறார். இதுக்குள் இருக்கிறவன் மாத்திரமே பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க போங்க, பொறுமையா மழை வரட்டும், நான் வந்துக்கிறேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் பிரச்சனை. உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. திரும்பி பார்க்காம ஓடுன்றார் ஆண்டவர் லோத்தை பார்த்து. நீ திரும்பி பார்க்காம இந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த நகரத்தை நான் அழிக்க போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு ஓடி வரோம். அல்லேலூயா. இந்த மலை தான் இன்றைக்கு சபை. நீ என்றைக்கு உன்னுடைய காரியங்களை விட்டுட்டு எதையும் திரும்பி பார்க்காம கர்த்தருடைய ஆராதனையை கலந்து கொள்ளுகிறாயோ அன்றைக்கு தப்பிக்கப்படுவாய். எனக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கு, ஐயோ இதை விட்டுட்டு வந்துட்டேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன், என் பிள்ளைகளோட மனைவி விட்டு வந்துட்டேன், அதாவது ஏதோ ஒன்று நினைச்சு யோசிச்சு பாருங்க. லோத்தோட மனைவி தான் திரும்பி பார்க்கறான். ஏன்னா அவளுக்கு என்ன, மருமக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, வீடெல்லாம் விட்டு வந்துட்டேன், எல்லாம் சொத்தெல்லாம் விட்டு வந்துட்டேன். அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? உப்பு தூணானாலும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்க எல்லாம் நல்லவங்க மாதிரிதான் இருக்கும். அல்லேலூயா. பார்க்க எல்லாருமே இப்படிதான் இருக்கிறோம், நல்ல அழகா சீவி சிங்காரிச்சு, நல்ல அழகான உடை வஸ்திரங்கள், பார்க்க இவனை மாதிரி சாந்த சொருவி யாருமே இல்லையே, மோசையை கருத்து இவன் தாண்டா அப்படின்னு ஏசப்பா சொல்ற மாதிரியே நம்ம முகம் இருக்கும். ஆனா பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள